இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது 5-14-23 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது ஒருவர் பிறந்த தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டி 5ஆம் எண் வந்தால் அவர்களுடைய லைஃப் ஜேர்னி எவ்வாறு இருக்கும், அவர்களுடைய ப்ளஸ் என்ன, அவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் போன்ற முழு விவரங்களை காண இருக்கிறோம். The number 5 stands in symbolism for the planet Mercury. 5ஆம் எண் குறிக்கும் கிரகம் புதன். இதனை வித்யாகாரகன் என்றும் புத்திகாரகன் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. இது ஒரு ஜீவ கிரகம். சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்களில் மிகவும் சிறிய கிரகம் புதன்தான். மெர்க்குரி என்பது பாதரசத்தின் ஆங்கில பெயர். திரவ நிலையில் இருக்கும் ஒரே உலோகம், அதாவது மெட்டல், மெர்க்குரி மட்டும்தான். மெர்க்குரியை ஒரு பரப்பில் நாம் விட்டால் எவ்வாறு அந்த பரப்பின் வடிவத்தை அது எடுத்து கொள்கிறதோ அதைப்போல் இந்த கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்தவர்களும் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கேற்ப தேவையான விஷயங்களை சாதகமாக எடுத்துக்கொள்வார்கள். இத்தகைய தன்மைகள் கொண்டவரை ஆங்கிலத்தில் மெர்க்கூரியல் நேச்சர் என்று அழைப்பார்கள். புதன் என்ற பெயர் புத்தி என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து உருவானது. புத்தியை ஆளும் கிரகமாக இருப்பதனால் புத்திகாரகன் என்று ஜோதிடத்தில் அழைக்கப்படுவதுண்டு. புதனுக்கு மிதுனம், கன்னி இந்த 2 வீடுகளுமே ஆட்சி வீடுகள். புதன் எப்பொழுதும் சூரியன் சஞ்சரிக்கும் வீட்டிலோ அல்லது சூரியனுக்கு முன்னோ பின்னோதான் சஞ்சாரம் செய்யும். புதன் சுபக்கிரகம் என்றாலும் தான் எந்த கிரகத்தினுடன் சேர்ந்திருக்கிறதோ அதன் தன்மையை வெகுவாக பிரதிபலிக்கும். பொதுவாக நாம் இந்த 5ஆம் எண்ணை எடுத்துக்கொண்டால் 1 முதல் 9 வரை உள்ள எண்களில் நடுநாயகமாக திகழ்வது இந்த 5ஆம் எண். பல இன்றியமையாத விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எண் நடுவில் இருப்பதனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய 4 நபர்களையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய 4 நபர்களையும் சுண்டி இழுக்கக்கூடியது. அதனால் இந்த எண்ணுக்கு பொதுவாகவே வசீகர சக்தி அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. பல இன்றியமையாத தத்துவங்களை நாம் 5ஆம் எண்ணில் காணலாம். பஞ்சபூதங்கள், பஞ்சலோகங்கள், பஞ்சாமிர்தம், பஞ்சாங்கம் போன்ற பல தத்துவங்கள் இந்த 5ஆம் எண்ணிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவர்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, இவர்களுடைய குணங்கள் என்ன? அதாவது மிகவும் புத்திசாலித்தனமாகவும் புத்தி கூர்மையாகவும் செயல்படக்கூடியவர்கள். எதையும் விரைவாக புரிந்து கொள்வார்கள். இவர்களது சிந்தனை மற்றும் செயல்களில் எப்பொழுதுமே ஒரு வேகம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் விரைவாக முடிக்க வேண்டும் என்ற ஒரு தீவிரம் இவர்களிடம் எப்பொழுதுமே காணப்படும். அனைத்து விஷயங்களையும் அதிவேகத்தில் அணுகுவார்கள் என்பது இவர்களுடைய பொதுவான இயல்பு. விரைவாக செயலாற்றும் இவர்களுக்கு இவர்கள் விரைவாக இருக்கிறார்கள் என்று புரியாது. ஆனால் மற்றவர்களை பார்த்தால் அவர் என்னப்பா ரொம்பவும் சோம்பலாக இருக்கிறார், ரொம்பவும் லெத்தார்ஜிக்காக இருக்கிறார், அவர் எந்திரிச்சு நடந்து வருவதற்கே இவ்வளவு நேரம் ஆகிறதே, ஒரு சாப்பாடு சாப்பிடுவதற்கு இவ்வளவு நேரம் கூட எடுக்க முடியுமா என்றளவில் யோசிப்பார்கள். மேலும் இந்த 5ஆம் எண்காரர்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள் என்றால் மற்றவர்கள் அந்த கேள்விக்கு பதிலை யூகம் செய்து அந்த பதிலை கண்டுபிடிப்பதற்கு 2 மாதம் ஆகலாம் அல்லது 2 வாரங்கள் கூட ஆகலாம். 2 நொடியில் மின்னல் வேகத்தில் சில நேரத்தில் நாம் கேள்வியை முடிப்பதற்கு முன்பாக கூட அவர்கள் கேள்வி என்ன என்பதையும் யூகம் செய்து அந்த கேள்விக்கு பதில் என்ன என்பதையும் மிகவும் விரைவாக பதிலளித்து பலரது பாராட்டுக்களை பெறுவார்கள். சூழ்நிலைக்கேற்ப வாழ பழகிக்கொள்ளும் இவர்களிடம் பொதுவாகவே
ஒரு வசீகரமான பேச்சு, புதுமையான சிந்தனைகள் மற்றும் விவேகமான அணுகுமுறை இருப்பதால் அனைவரையும் கவரும் விதத்தில் இவர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள். அவ்வாறு யோசித்து இவர்கள் பதில் சொல்லும் பொழுது பளிச்சென்று அந்த பதில்கள் மிகவும் விரைவாக வரும். மற்றவர் அதனை சில நேரத்தில் புரிந்து கொள்வதற்கு கூட கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். மேலும் இவர்கள் வகுக்கும் அனைத்து திட்டங்களும் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய வெற்றி பெறும். உள்நோக்கு நிறைந்ததாகவே இருக்கும். எப்பொழுதும் இவர்களை சுற்றி பலர் இருப்பதை நாம் காணலாம். சில நேரங்களில் இவர்களது ஆழ் மனதில் உள்ள திட்டங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வது என்பது மிகவும் கடினம். இந்த தேதிகளில் பிறந்த ஒரு வெற்றியாளர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேதியில் பிறந்தவர்தான். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இவரை பற்றி ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இவர் இப்பொழுதுதான் மறைந்தார். ஆனால் பாம்பேவில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய இந்த பங்குச்சந்தை வியாபாரத்தில் முடிசூடா மன்னனாக 0 பாயிண்டில் தனது வாழ்வை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு இமாலய சாதனை புரிந்தவர். நீங்கள் கூகுளில் போய் இவரை பற்றி படித்து பார்த்தால் இவருடைய முழு விவரங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அதர்ஸ் வில் பி பாசிபிள் ஃபார் தீஸ் பீப்புள். மற்றவர்களுக்கு முடியாது என்ற வார்த்தை இவர்களது அகராதியில் முடியும். ஆனாலும் இவர்கள் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை இவர்கள் பெரும்பாலும் கைகளில் எடுப்பதில்லை. எப்பொழுதுமே அன்புக்கு கொஞ்சம் இவர்கள் இயங்குவார்கள். மனதில் பட்டதை பேசுவார்கள். சில நேரங்களில் பின் விளைவுகளை பற்றி இவர்கள் பெரிதாக யோசிப்பதில்லை. தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். இவர்களை ஒரு நல்ல மீடியேட்டர்ஸாக நாம் காண முடியும். அதாவது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தனது புத்தி சாதுரியத்தால் அந்த விஷயத்தை லாவகமாக பேசி அனுகூலமாக முடிவெடுப்பது, இதற்கான பொறுப்புகளை இவர்கள் எடுப்பது, நகைச்சுவை உணர்வு கூட அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இவர்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பெரும்பாலும் இவர்கள் மற்றவர்களை காயப்படுத்துவதில்லை. These people are very sincere in their efforts. எதிர்பார்ப்புகள் இன்றி உதவக்கூடிய தன்மை இவர்களிடம் உண்டு. தன்மான உணர்வு இவர்களுக்கு அதிகம் உண்டு. மற்றவர்களை இவர்கள் பெரும்பாலும் எதிர்பார்ப்பதில்லை. நாம் இவர்களை கட்டாயப்படுத்த முடியாது. இவர்களுக்கு அந்த விஷயத்தில் ஈடுபாடு இருந்தால்தான் முழு மூச்சாக தங்களது திறமையை இவர்கள் அங்கே வெளிப்படுத்துவார்கள். இவர்களும் பெரும்பாலும் மற்றவர்களை டிஸ்டர்ப் செய்வதில்லை. அவ்வாறே மற்றவர்களும் நடக்க வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பார்கள். இவர்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அந்த ரீடிங் ஹேபிட்ஸ் அண்ட் அப்டேட். குழந்தைகள் கூட இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட புஸ்தகங்களை மட்டும்தான் படிக்கணும் என்று இல்லாமல், நான் சந்தித்தவரை ஏராளமான குழந்தைகள் நிறைய புஸ்தகங்களை படித்திருக்கிறார்கள். எனவே உங்களது குழந்தைகள் இந்த தேதிகளில் பிறந்திருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஊக்குவிப்பது என்பது அவர்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை இவர்கள் கற்றுக்கொண்டேதான் இருப்பார்கள். 50 வயசு ஆகிவிட்டது, 60 வயசு ஆகிவிட்டது, ரிட்டையர்மெண்ட் ஆகிவிட்டது என்றும் நான் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அவர் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் போல், சார் இப்பொழுது புதிதாக நான் இந்த ஒரு விஷயத்தை படித்து கொண்டிருக்கிறேன், பழகி கொண்டிருக்கிறேன். அதாவது நாம் இன்றைய காலகட்டங்களில் ஒரு டெக்னாலஜி அல்லது ஒரு தொழில்நுட்பம் இது முடிந்து விட்டது, இதனை நாம் பழகிவிட்டோம் என்று நினைத்தால் அதில் அடுத்த அப்டேட் என்பது எவ்வளவு சீக்கிரத்தில் வருகிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. ஸோ அதற்கும் மேலே என்று ஏதோ ஒரு சினிமாவில் ஒரு நடிகர் பேசி கொண்டிருப்பார். அதை போல் இவர்களும் அந்த அப்டேட்
அவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ற அளவில் அவர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருப்பார்கள். அதற்காக இவர்கள் ரீடிங் அண்ட் ஹோம்ஒர்க் தரோவாக செய்வார்கள். சாதுரியமாக நாம் இவர்களை இந்த ஒரு விஷயத்தில் காணலாம். இந்த தேதிகளில் பிறந்த ஏராளமான நபர்கள் அவர்களது இல்லங்களிலே ஒரு மினி லைப்ரரி வைத்திருப்பார்கள். நிறைய அட்வொகேட்ஸ், நிறைய ரியல் எஸ்டேட் மீடியேட்டர்ஸ், நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள், டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளில் இருப்பவர்களை நாம் இந்த தேதிகளில் காணலாம். கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங் போன்ற விஷயங்களில் சாதாரண ஒரு ஒயிட் பேப்பரை கூட ஆர்ட் ஒர்க் என்று சொல்லி விற்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் ப்ளஸ் மார்க்கெட்டிங் எக்ஸலன்ஸ் அவர்களிடம் காணப்படும். எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் சொல்வதில் இவர்கள்தான் முதல் தரம். அதனால் நாம் இவர்களை நல்ல கவுன்சிலர்ஸாக காண முடியும். எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வதற்கு இவர்கள் பழகிவிடுவார்கள். இதில் ஏராளமான நபர்கள் படித்தது வேறு, ஆனால் இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் என்பது வேறு துறையாக இருந்தாலும் அதிலும் ஒரு சாதனை படைப்பார்கள். புது கான்செப்ட், புது அப்டேட் அனைத்தையும் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். ரொம்பவும் பிரிஸ்காக செயல்படுவார்கள். பல பிஸ்னஸ் மேக்னட்ஸ் அவர்களுக்கு இந்த தேதியில் பிறந்திருக்கிறார்கள் என்பதே ஒரு எனர்ஜி டானிக் என்று எடுத்துக்கொள்ளலாம். தே ஆர் நெவர் டயர்டு. இவர்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டும், எனக்கு டயர்டாக இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை பெரிதாக உச்சரிப்பதில்லை. இவர்களுடைய ஒரு வெற்றி ஃபார்முலா என்பது ஒரு நல்ல கிராஸ்பிங் பவர் இவர்களிடம் காணப்படும். மேலும் தங்களது எனர்ஜியை சேனலைஸ் பண்ணி இவர்களுக்காக மட்டுமல்லாமல் இவர்களுடன் இருப்பவர்களுக்காகவும் சேர்ந்து அயராது உழைப்பார்கள். அச்சீவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சாதனையாளர்களாக நாம் இவர்களை மிகவும் எளிதாக காண முடியும். டீம் ஒர்க், பிஸ்னஸ் ரிலேட்டட், மோட்டிவேஷன் போன்ற துறைகளில் இவர்களை நாம் பிரமாதமான வெற்றியாளர்களாக காணலாம். சஸ்டைனபிள் எனர்ஜி, அதாவது த்ரூ அவுட்டாக அந்த எனர்ஜி என்பது இவர்களிடம் இருக்கும். ஸ்பீடு எங்கு எடுக்க வேண்டும், மேலும் இவர்களது வேகம் மற்றவர்களை பாதிக்காத அளவுக்கு இவர்கள் பார்த்துக்கொள்வார்கள். மாறிக்கொண்டு இருக்காமல் இவர்கள் தெளிவாக தீர்க்கமாக ஒரே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது முழுமையான வெற்றியை இவர்களால் பெற முடியும். மேலும் இவர்களால் கற்றுக்கொள்ள முடியாதது என்பதே கிடையாது. இவர்களுக்கு பணம் என்பது பொதுவாகவே 2 அல்லது 3 வழிகளில் வரும். இவர்கள் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களில் முழுவதுமான கவனமோ ஈடுபாடோ காட்டுவதில்லை. மேலும் தங்களுக்கு சுற்றி இருப்பவர்கள் அவர்களது கண் அசைவுகள் மற்றும் உடல் அசைவுகள் என்று சொல்லக்கூடிய சாமுந்திரிகா லட்சணத்தை வைத்தே அவர்கள் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடு இருக்கிறதா இல்லையா என்பதை மிகவும் எளிதாக கணித்து விடுவார்கள். ஆராய்ச்சி பக்குவம் என்பது இவர்களிடம் உண்டு. உதாரண மனிதர்களாக இவர்கள் திகழ்வார்கள். புதுமையான விஷயங்களை நோக்கி பயணித்து கொண்டே இருப்பார்கள். ரொம்பவும் லக்கி பர்சன்ஸ் என்றும், தீஸ் பீப்புள் ஆர் காட்ஸ் சில்ட்ரன், அதாவது கடவுளின் குழந்தைகள் என்றும் கூட நாம் இவர்களை பற்றி சொல்லலாம். ஏனென்றால் இவரை பார்க்கும் பொழுது இவரது உண்மையான வயது என்பதை நாம் கணிதம் செய்யவே முடியாது. ஏனென்றால் மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் செயல்படக்கூடிய இந்த நபர்கள் ஒரு 55 வயது இருக்கிறார் என்றால் அவரை பார்க்கும் பொழுது என்ன ஒரு 40 வயது இருப்பாரா என்ற அளவில் தான் அவரது தோற்றம் என்பது இருக்கும். புது புது தொழில்களையும் புது புது யுக்திகளையும் அது எக்ஸிக்யூட் செய்வது, இம்ப்ளிமெண்ட் செய்வது, அதில் நல்ல வெற்றி பெறக்கூடிய நபர்கள் இவர்கள்தான். மாறுதல் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அனைத்து மாற்றங்களையும் நன்றாக இவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். நுணுக்கமாக யோசிக்கக்கூடிய பக்குவம் என்பது இவர்களிடம் உண்டு.
தீவிரமாக செயல்படக்கூடிய ஆற்றல் என்பது உண்டு. மேலும் ஆலோசித்துத்தான் இவர்கள் முடிவெடுப்பார்கள். மிகவும் வேகமாக செயல்படுவது என்பதுதான் இவர்களது வலிமை. இவர்களுக்கு காதல் உணர்வுகள் என்பது உண்டு. அதையும் கூட ரொம்பவும் யோசிக்காமல் பளிச்சென்றும் வேகமாகவும் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பக்குவம் என்பது இவர்களுக்கு உண்டு. அதிகமாக செயல்படக்கூடிய நபர்கள் இவர்கள்தான். இவர்களை நம்பி நாம் ஒரு பணியை ஒப்படைத்தால் ஒரு இயந்திரம் போல் செயல்படுவார்கள். மேலும் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே அந்த பாடத்தை இவர்கள் படித்து விடுவார்கள். பாடத்தை படித்தே இவர்கள் ஆன்சர் எழுதி மார்க் வாங்கக்கூடிய நபர்கள். அதனால் ஓய்வு நேரங்களில் இவர்கள் ஏராளமான மற்ற விஷயங்களை படிப்பதற்கு தங்களது மைண்டை டெவலப்மெண்ட்டுக்கு இவர்கள் உபயோகித்து கொள்ளலாம். மேலும் இவர்கள் மிகவும் சாதாரணமாக ஒரு லைஃப் ஸ்டைலில் தங்கள் வாழ்வை ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய உயரம் என்பதை ஏராளமான இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் வெற்றியாளர்களாக அடைந்து இன்னும் சாதனைகள் புரிந்து கொண்டே இருக்கிறார்கள். பலரை பக்குவமாக வேலை வாங்கக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் பிரத்யேகமாக காணப்படும். அதாவது எந்த ஒரு விஷயத்தை நாம் வெளிப்படுத்தினால் அந்த ஒரு நபரை நம் பக்கம் ஈர்க்க முடியும் என்ற ஒரு வெற்றி ஃபார்முலாவை இவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஞானம், சாஸ்திரங்கள் சம்பந்தப்பட்ட ஞானம் கூட இவர்களிடம் காணப்படும். தேவை வரும் பொழுதுதான் இவர்களுக்கு இந்த விஷயத்தில் நாட்டம் இருக்கிறது என்பதை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். கலைகளில் இன்று மின்னக்கூடிய நபர்களில் இவர்களை நாம் முக்கியஸ்தர்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு இளமையான தோற்றம் என்பதும் இவர்களுடைய வேகம் மற்றும் விவேகம் என்பதும் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நாம் பார்த்த இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அனைத்துமே இந்த 5ஆம் எண் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் என்று எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும்? இந்த 5ஆம் எண் ஒருவருக்கு நெகட்டிவாக சில நேரங்களில் செயல்படும். அதாவது லக்னத்திற்கோ ராசிக்கோ புதன் பாதகாதிபதியாக, அதாவது பாதகமான ஒரு வீட்டில் ஜனனகால ஜாதகத்தில், மேலும் தாராபலம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர பலம் அனுகூலமாக இல்லாத பொழுது இந்த 5ஆம் எண்ணுக்கு நாம் மேலே சொன்ன இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்பது இவர்களிடம் காணப்படும். ஆனால் இதே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இவர்களுக்கு ஒரு சில நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்பதையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது இவர்களுக்கு இந்த வேகம் என்பது எப்படி ஒரு ப்ளஸ் என்று சொன்னேனோ அந்த வேகம் என்பது இவர்களிடம் இருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் முழுமையாக செய்யாமல் ஒரு 50% 70% செய்து முடிக்கும் பொழுது டக்கென்று அடுத்த விஷயத்துக்கு மாறிவிடுவார்கள். மீண்டும் ஒரு 50% 70% வருவதற்குள் அடுத்த விஷயத்துக்கு மாறிவிடுவார்கள். ஒரு ஸ்டெடியாக, அதாவது அகல உழுவதை விட ஆழமாக உழுவதுதான் நல்லது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பிடித்துவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போய்விடுவார்கள். இந்த மைனஸ் பாயிண்டை முதலில் இவர்கள் கரெக்ட் செய்து கொள்ள வேண்டும். வெகு நேரங்களில் இவர்கள் இரவு நேரங்களில் ரொம்பவும் ஆராய்ச்சி செய்கிறேன் என்று சொல்லி தூக்கத்தை தொலைந்து விடுவார்கள். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் தான் உறங்குவார்கள். இதனால் இவர்களது முகம் மற்றும் இவர்களது தோற்றத்தில் ஒரு டல்னஸ், ஒரு எனர்ஜி இல்லாதது போல், ஒரு பிரிஸ்க் இல்லாத போல் ஒரு தோற்றம் என்பது காணப்படும். பல நேரங்களில் இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் என்பது இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வெற்றியை கொடுக்காது. ஏனென்றால் தோற்றத்தால் ஒரு இம்ப்ரெஷன் என்பதை இவர்கள் ஏற்படுத்த முடியாது. புகழ்ச்சிக்கு மயங்கி இவர்கள் கொஞ்சம் அதிகமாக செலவு செய்வார்கள். உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பதனால் உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கேஸ்ட்ரிக் அசிடிட்டி போன்ற
கோளாறுகள் அதிகமாக இவர்களிடம் காணப்படும். பல நேரங்களில் இவர்களிடம் கொஞ்சம் பிடிவாத குணமும் பொறாமை சம்பந்தப்பட்ட குணமும் அதிகமாக காணப்படும். பலர் ஏதாவது ஒரு போதைக்கு மயங்கி ஏராளமான பொருளை செலவு செய்வார்கள். அதாவது இவர்கள் போதை என்றால் பொதுவான ஒரு போதை அல்ல நான் சொல்வது. அவர் இன்டர்நெட்டில் தான் உட்கார்ந்திருப்பார். அவர் என்ன செய்கிறார் என்பது நமக்கே தெரியாது. நாம் என்ன நினைத்து கொண்டிருப்போம், அவர் ஏதோ ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைப்போம். ஆனால் இன்டர்நெட்டில் இங்கே அமர்ந்த பிறகு இந்த இடத்திலிருந்து எங்கோ நடக்கக்கூடிய ஒரு சூதாட்டத்தில் அவர் கேம்பிளிங் செய்வார். இவ்வாறு கேம்பிளிங் செய்து ஒரு இரவில் ஒரு நாளில் ஏராளமான பணத்தை தொலைத்தவர்கள் பலரை நான் பார்த்திருக்கிறேன். நாம் என்ன நினைத்து கொண்டிருப்போம், அவர் ஏதோ ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஸோ எந்த விஷயத்தில் இவர்கள் எப்படி ஏமாறுகிறார்கள் என்று இவர்களுக்கே தெரியாது. நூதனமான, அதாவது நோவல் டெக்னாலஜிஸ் என்று நாம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் இவர்களிடம் காணப்படும். ஆனால் இவர்களுக்கே தெரியாமல் இந்த டெக்னாலஜி என்பது இவர்களுக்கு ஒரு விதமான அழிவை ஏற்படுத்தும். இந்த விஷயத்தை மிகவும் கவனமாக, அதாவது குழந்தைகள் லேப்டாப்பில் இருக்கிறார்கள், குழந்தைகள் ஏதோ இன்டர்நெட்டில் இருக்கிறார்கள் என்று மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதனை மேலோட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மேலும் விரைவாக ஒரு வேலையை செய்கிறேன் என்று சொல்லி 10 நாளில் நடக்கக்கூடிய விஷயத்தை 5 நாளில் முடித்து கொடுக்கிறேன் என்று அந்த ஆர்டரை எடுத்து விடுவார்கள். பிறகு 6வது நாளிலிருந்து அந்த ஆர்டரை யார் கொடுத்தாரோ அவர் இவருக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுத்து கொண்டே இருப்பார். அவரை சமாளிப்பதற்கு பல விஷயங்களை சொல்லிக்கொண்டு நவர்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லது ஒளிந்து கொண்டிருப்பார்கள் என்றும் கூட எடுத்துக்கொள்ளலாம். நான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதிகமாக சொல்கிறதாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். இவர்களது செயல்களிலும் சிந்தனைகளிலும் ஒரு அவசரம் இல்லாமல் நிதானம் என்பதனை காட்ட வேண்டும். இந்த நிதானத்துக்கு தியான பயிற்சி என்பது ரொம்பவும் முக்கியம். நமது செயல்களிலும் சிந்தனைகளிலும் அவசரம் இல்லாமல் ஒரு நிதானம் என்பதை காட்ட வேண்டும். இந்த நிதானத்துக்கு தியான பயிற்சி என்பது முக்கியம். இவர்கள் ஈடுபடும் பணிகளில் வாக்கு கொடுக்கும் பொழுது இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். செல்வந்தர் ஆக வேண்டும் என்பது அனைவரது குறிக்கோளாக இருந்தாலும் கவனமாக பயணிக்க வேண்டும். சூதாட்டம் மற்றும் போதை வஸ்துக்களை இவர்கள் தவிர்த்து விடுவது நல்லது. திட்டம் தீட்டும் பொழுது ஒரு தொலைநோக்கு பார்வை என்பது வேண்டும். அதாவது ஆரம்பத்தில் தாராளமாக செலவு செய்து மாதத்தின் கடைசியில் இவர்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும். பலவிதமான சிந்தனைகளில் ஈடுபடுவதால் இவர்களுக்கு போதிய உடல் உறக்கம் என்பதும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சிகள் என்பதும் இவர்களுக்கு தேவைப்படும். இப்பொழுது நான் சொன்ன இந்த விஷயங்களை பெற்றோர்கள் கவனமாக கையாண்டால் கண்டிப்பாக இந்த தேதிகளில் பிறந்த உங்களது குழந்தைகள் ஒரு சாதனையாளர்களாக வருவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. மேலும் 5ஆம் எண் என்பது பல வித்தைகளை ஏற்படுத்தக்கூடிய எண் என்பது அனைவருக்கும் தெரியும். தனிநபர்களுக்கு பெயர் அமைக்கும் பொழுது பொதுவாக டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் தெரியாத நபர்களுக்கு கூட 5ஆம் எண்ணில் பெயர் அமைத்து ஒரு விஸ்வரூப வெற்றி என்பதை பெற்றிருக்கிறார்கள். தனி மனிதர்களுக்கு பெயர் அமைக்கும் பொழுது மட்டுமல்லாமல் வியாபாரத்தில் கம்பெனிகளுக்கு, ப்ராடக்ட்டுக்கு பெயர் அமைக்கும் பொழுது கூட இந்த 5ஆம் எண் குறிக்கக்கூடிய 5, 14, 23, 32, 41, 50, 59, 68, 77 போன்ற எண்களை எடுத்துக்கொள்ளலாம். வாகனங்களுக்கு நாம் எண்கள் எடுக்கும் பொழுது லக்கி நம்பர்ஸ் ஃபார் அவர் வெஹிக்கிள்ஸ், மொபைல்ஸ், பேங்க் அக்கவுண்ட், பின், மேலும் வேறு நாம் சம்பந்தப்பட்ட துறைகளில் எங்கே லக்கி நம்பர் எடுக்க வேண்டுமோ, ஒருவேளை நமக்கு இந்த 5ஆம் எண் பொருத்தமாக இருந்தால் அனைத்து விஷயங்களுக்கும் இந்த 5ஆம் எண்ணில் நாம் தேர்வு செய்வது நமக்கு ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும்.
5ஆம் எண்ணுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ரத்தினம் என்பது மரகத பச்சை, கிரீன் எமரால்டு. கிரீன் எமரால்டு ரத்தினத்தை நாம் வெள்ளி மோதிரத்தில் வலது கை மோதிர விரலில் அணிவதன் மூலம் ஒரு நல்ல செல்வ செழிப்பை வெகு சீக்கிரத்தில் நம்மால் அடைய முடியும். திருப்பதியில் உள்ள மகாவிஷ்ணுவின் நெத்தியில் கிட்டத்தட்ட 35 கேரட் எடையுள்ள ஒரே மரகத பச்சை ரத்தினம் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. இன்று உலகளவில், அதாவது வருமானத்தில் எடுத்துக்கொண்டால் நம்ம ஹிந்துயிசமுடைய பாப்புலேஷன் வில் பி லெஸ் தென் 10%. ஆனால் உலக அளவில் அதிகமான வருமானத்தை ஈட்டக்கூடிய செகண்ட் டெம்பிள் போப் த வேட்டிகன் சிட்டிக்கு அடுத்த டெம்பிளாக கொடுக்கப்பட்டுள்ளது திருப்பதி மகாவிஷ்ணு. அந்த அளவுக்கு ஜனவசியத்தையும் தனவசியத்தையும் ஈர்க்கக்கூடியது தான் இந்த மரகத பச்சை. இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள லக்கி கலர் கிரீன். இதுக்கு முன்னாடி நம்ம மேடம் ஜெயலலிதா மேடம் கூட க்ரீன் கலரில் தான் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணினாங்க. அவங்களுடைய வெற்றி ஃபார்முலா அது என்பது அனைவருக்கும் தெரியும். இதற்கு உண்டான டைரக்ஷன் என்பது நார்த். இவர்கள் ஒரு இடம் வாங்கும் பொழுதோ அல்லது ஒரு வீடு வாங்கும் பொழுதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கும் பொழுதோ வடக்கு பார்த்த விஷயத்துக்கு இவர்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அனைத்தையும் நீங்கள் அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள். நான் சொன்ன ஒரு சில மைனஸ் பாயிண்ட்ஸை நீங்களே செல்ஃப் கவுன்சிலிங் செய்து அதனை குறைத்து விட்டால் கண்டிப்பாக இந்த 5-14 தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது தேதி மாத வருட கூட்டு எண் 5இல் வந்தாலோ அல்லது பெயர் எண் 5ஆம் எண்ணில் வந்தாலோ மிகப்பெரிய வெற்றியாளர்களாக, ஜாம்பவான்களாக நாம் உருவாக முடியும். நண்பர்களே, இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்ஸ்.